அதிமுகவின் ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவிற்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மாஸ்டர். ஈரோடு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய புதிய நிர்வாகிகளாக கீழ்காணும் பொறுப்பாளர்கள் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் ஈரோடு மண்டலம் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகளாக தலைவராக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா கூத்தம்பூண்டி கிராமம் சானார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனபால் என்பவர் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைத் தலைவராக கரூர் புகழூர் பகுதியைச் சேர்ந்த கொடுமுடி சாலையில் வசித்து வரக்கூடிய செந்தில்குமார் என்கிற பசுபதி செந்தில் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயலாளராக கரூர் கீழ்ப்பாகம் பகுதியைச் சேர்ந்த கவின்ராஜ் என்பவர் நியமனம் செய்யப்படுவதாகவும், இணை செயலாளர்களாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுகா மங்களபுரம் அஞ்சல் ஈஸ்வரமூர்த்தி பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொன் அரவிந்தன், ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பவானி தாலுகா குருப்பநாயக்கன் பாளையம் ரோட்டரி காலனி பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு ஆகிய 2 பேரும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை செயலாளர்களாக ஈரோடு புறநகர் மாவட்டம் கொடுமுடி ஒன்றியத்தைச் சேர்ந்த மொடக்குறிச்சி கௌதம் என்பவரும், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கருவேப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நல்லகுமார் என்பவரும், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அந்தியூரைச் சேர்ந்த அத்தானி பகுதியைச் சேர்ந்த KS மோகன்குமார் என்பவரும் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாளராக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் வண்டியூரைச் சேர்ந்த டாக்டர் S மகேஸ்வர் ராஜா என்பவர் நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்தவர்கள் கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.